நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என்னோட பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கிதியோன் தெய்வ கட்டளையின்படி பெரிய ஒரு யுத்தத்திற்கு செல்லும் முன்பு தேவனாகிய கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் என்பதை குறித்த உறுதியான நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள விரும்பினான். கர்த்தர் தன்னோடு இருப்பதை சந்தேகமற்ற நிலையில் உறுதிப்படுத்தி கொண்ட பின்னரே செயல்பட விரும்பிய அவனுடைய உணர்வை தேவனும் அங்கீகரித்தார். தகுந்த அடையாளத்தோடு தேவன் அதை நிச்சயப்படுத்தினார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற விசுவாசம் நல்லது. அதே வேளையில் அது அஸ்திபாரமற்றதாக இருக்கக்கூடாது. உதாரணமாக, சிம்சோன் கர்த்தர் தெரிந்து கொண்ட மனிதன்தான். ஆனால் அவனுடைய செயல்பாடுகள் தேவனுக்கு பிரியமாக இருக்கவில்லை. அதன் விளைவு கர்த்தர் அவனை விட்டு விலகினார். அதையும் அவன் உணராமல் அவர் தன்னோடு இருப்பதாக எண்ணி செயல்பட்டான். அவனுடைய விசுவாசம் அங்கே தோல்வியை தந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் சகல சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று எண்ணி விசுவாசிப்பது நல்லதுதான். ஆனால் அவர் நம்மோடு இருப்பது எப்போதும் விசுவாசிக்கப்படுகின்ற ஒன்றாக மட்டும் இருந்துவிடக் கூடாது. அது உண்மை என்று உணரப்படுகின்ற ஒன்றாகவும் இருக்க வேண்டும். ஆம், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை தெளிவான முறையில் நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மோடு இருந்தால் கர்த்தருடைய சமாதானம் நம்முடைய இருதயத்தில் ஆளுகை செய்வதை உணர முடியும். அது மாத்திரமல்ல, அவர் நம்மோடு இருப்பாரானால் நாம் பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை விரும்புகின்றவர்களாகவும் இருப்போம். எனவே தேவ பிள்ளைகளே, சிந்தியுங்கள். தேவன் உங்களோடு இருக்கின்றாரா? அவர் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுவதை அனுபவிக்க முடிகின்றதா? தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.